இல்லையோ? அப்போ சம்சார சாகரம் தெரியுமா? அப்போ பாருங்க, ஒரு சின்ன ஒரு தவறு பார்க்கும் விடமுங்க இந்த இஷ்ட தெய்வமே இருக்கிறார், அவர் சச்சிதானந்த மெய்ப்பொருள். அன்றைக்கு நான் பார்த்தேன், சாதாரண கொஞ்சம் ஈழறங்கி வந்தால் கூட ஒரு தாய் தகப்பன் ஒரு குழந்தைக்கு நான் விரும்பி நல்லையும் கொடு அவர் நடந்தது. நான் குமார் ராஜு 3 பேரும் கொழும்பு போயிட்டு போக்குள்ளேயே வரக்குள்ளேயே ஞாபகம் குருநாகலையும் கூட நிற்பாள், மச்சான் ஒரு 10 நிமிஷம் ஐயா ரெண்டு நாங்களுக்கு பசியும் தான். இவன் போனோம் 1/2 மணி காலமாகுது, அவனோட ஃபோனும் இல்லை, ஃபோனை விட்டு போயிட்டான். அப்புறம் களைச்சுள்ளு வந்தான், ஒரு பொம்மை ஏதோ ஒரு வண்டி வந்தால் அது ஜன்னாயன் எனக்கு குமார் கோமன் எனக்கு ஒன்றும் வரல. என் மனது என்ன வந்தேன்டா இல்லை பசி தாத்துண்டு இருக்கான், புடத்தையும் விட்டு போய்டு தன் பிள்ளைக்காக அந்த அங்கடத்தை கொண்டு அந்த அவருக்கும் பசி இல்லையா? இப்போ சாதாரண ஒரு தாய் தந்தையே தன் குழந்தைகள ஆசையை நிறைவேறதுக்கு எவ்வளோ செய்கிறான்டா. அந்த ஆனானப்பட்டு அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அப்போ நம்ம பாஷை நிறைவேற்ற மாட்டாங்களோ? ஹலோ அந்த 6வது என்ன சொல்கிறேன், இவங்களெல்லாம் சுவர்க்கத்துக்கு அனுப்பி உனக்கு இல்லை முட்டை உரதோட்டரையெல்லாம் முடிச்சு போட்டு திரும்ப கொண்டு வந்து இல்லை பாருமா. அப்போ அவித்யா தயவு செய்து இதையாவது நம்புங்க. சிரத்த செய்து உனக்கு இதயத்தில் ஆசை வந்தால் அங்கே அதை நிறைவேற்றத்துக்கு அத்தனை எனக்கு நான் இப்போ இங்கே நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன எண்ணங்கள் கொண்டு வரும், அப்படியே நடக்கும். ஏன் அந்த பரம்பரைகளுக்கு தெரியும் சரியா மாதிரி அப்படி பார்த்தாங்களோ அவித்யா அவசியம் இல்லை, நம்பு. அவித்யா எனக்கு தெரியலையோ இப்போ தெரியலையோ? அவித்யாண்டா அறியாமை. என்ன அறியாமை? இந்த சத்தியம் நான் தண்ணி தான் என்ற அலைய அறியாமை. நான் என்ன என்ற இஷ்ட தெய்வம் நானும் இந்த அந்த பரம்பொருளை எங்கே நிறைந்திருக்கிறேன்னு நினைக்கிற எவ்வளவுதான் இல்லையோ? என்னணும் அவித்யா மற்றது என்ன காமம். அப்போ பாருங்க, அப்போ என்ன எங்கே வெட்டணும் வேண்டா இதை வெட்டு எதை இந்த அறியாமை. சிம்பிள் அது அறியாமட்ட என்ன கஷ்டம்? சரி சொல்லு வெட்ட வேண்டாம். என்ன நான் அறியாம வெட்ட மாட்டேன். என்ன நீ சொல்கிறதெல்லாம் சொல்லு, நான் செய்ய மாட்டேன். என்ன பண்ண போகிறா நீ? அப்படிதான் அப்படியா? அம்மா விளங்கம்மா. அப்போ வேண்டுகோள் என்னண்டா இந்த மகான் என்ன அதான் மகத்தி வினஷ்டி. நீங்கள் உடம்பெல்லாம் துடிக்கும். நீங்கள் அந்த உபனிஷத்தை படிச்சிங்கன்னா 2-3 இடத்துல வருது. இந்த சான்ஸை நீ இந்த அறியாமையை நீ அறியாமல் இல்லை இந்த அறிவை கொண்டு வந்து நடக்காமல் இருந்தேன்டா இதை விட நட்டம் வேறு ஒன்றுமே கிடையாது. மகத்தி ஏண்டா இதை விட நட்டம் இல்லை. ஏன் அடுத்த பிறவி வரப்போகுது, இந்த மனித பிறவி கிடைக்கும்ன்றது சந்தேகம். நான் சொன்னேன் கிடைக்காது. அப்போ என்ன பண்ண போகிறாய்? ரவுண்ட் அடிச்சு கொண்டு இருக்க போகிறாய் இல்லை? அந்த விபட்சிதா அவர் ராமருக்கு சொல்கிறார். எனக்கு அவரோட உண்மை புதற்படி ஒரு ஆளுக வந்துட்டு, ராமா நான் அவரிடத்துல மரம் அனுண்டேன் ஒரு பிறவியில். மரம் அனுண்டேன், மழை பெய்யும் வெயிலரிக்கும் இல்லை அது பழங்களை வந்தால் கல்லறிவாங்க, ஒன்றும் செய்ய முடியாது அசைவ முடியாது. அதான் அந்த வாழ்க்கை அந்த மரத்தில் பிறவி முடியும் வரையும் நான் பட்ட கஷ்டத்தை நீ என்ன அறிவேன். ஆகவே பாருங்கள், அவர் ராமரை சொல்கிற ராமா இந்த சென்ட்ரி ஃபியூகல் அந்த வெளியில் போகிறத நிப்பாட்டையா, வீடு நோக்கி போ. வீடு பேர் நம்மெல்லாம் வீட்டில் இல்லை இப்போ, ஆனால் வீட்டிலாம் இருக்கிறோம். ஆனால் அந்த அந்த கதை ஞாபகம் இருக்கு இல்லையோ? என்னது அது நல்ல கதை. 2 இளந்தாரி தண்ணி அடிக்க போனான். அந்த நாளில் மாட்டு வண்டியாது போய் நல்லா வெறி ஏறிட்டு 2 பேருக்கும். ஆனால் அந்த மாட்டு வண்டிக்காரன் கொஞ்சம் பேலன்ஸு. அப்போ மச்சான் வீட்டை போகலாம் திரும்பிட்டு வாரான். அப்போ வண்டியை கொண்டு வீட்டுக்கு போய் பாட்டினான். காணக்கு கொண்டு இது பெரிய ஆழமான அர்த்தம் உள்ள இது. லேய் இந்த வீட்டை கொண்ட வாடா. அது நான் வீடு தானே. அந்த கிளவி யார்? அம்மா. அம்மா அம்மா நீ இந்த வீடு வீட்டுக்கு கொண்டோன்னா இவன் சொல்கிறான், டேய் இந்த கிளவி யார்? நீ இந்த வீட்டை கொண்டு போ. இவனுக்கு விளங்கிட்டு என்ன பண்ணா, அந்த ஆடியோ பறக்கும் ரவுண்டு 3 ஆச்சு கொஞ்சம் வரி இறங்கினோடனே மச்சான் தேங்க்யூ வீட்டை வந்து விட்டதுக்கு. என்ன விளங்கம்மா, முதல்ல வீட்டை தான் கொண்டு போனான். இப்போ அறியாமையாய வெறி, அறியாமையாய வெறி. அதால் நீ வீட்டு நின்று நின்றும் அப்போ அந்த அறியாமையாய வெறி இருந்தோடனே அந்த இடத்துல போனேன்.
இப்போ இந்த 3 ரவுண்டுக்கு பதிலாக 84 லட்சம் பிறவி நீ ரவுண்டு அடிக்க போகிறேன். இது இது கிளியர் பாரும்மா. எனக்கு உடம்புலாம் துடிக்கும். நான் யார்கிட்ட சொன்னேன் இல்லை நல்ல ஞாபகம், போன பிறவி ஞாபகம், அதுக்கு முதல் ஞாபகம். ஆனால் சில இடங்களில் நான் சொல்லுவேன் இப்படி இருக்கேன், நான் இந்த பிறவியில் அப்படி அந்த பொம்பளையாக இருந்தது இந்த பிள்ளை தான் நல்ல ஞாபகம் இருக்கு. அது என்ன சொல்ல வரேன்டா, இஃப் யூ ஆர் ரெடி கோ அஹெட். மகான்க சொல்லுவாங்கல்ல, நான் நான் சொன்னேன் எங்களை குருநாதர் கண்கலைன்னு தான் பார்த்தேன். ஒரு பிரம்மச்சாரி அற்புதமாக பிள்ளை கல்யாணம் கட்டப்போகிறான். அவர் இவ்வளவோ இல்லை இந்த 84 லட்சம் பிறவி நீ கல்யாணம் கட்டாங்க வேறு என்ன குழந்தை அடித்தாய். நானே ஒவ்வொரு பிறவிலையும் என்னது நீ பசி தாகம் தூக்கம் அது மைதுன வேண்டே இருக்குது. நான் மற்ற கொஞ்சம் மதியப்பார் என்ன இது அப்பா இங்கே என்ன குழந்தை அடிக்கிறாய். அவர் இவ்வளோ சொல்லி பார்த்தார். நீ இந்த பிரம்மச்சரியா இந்த கங்கை கரையில் இதில் என்ன உண்மையில இந்த மான்கள கண்களை இல்லை என்ன சொல்கிறேன், நீ அவ்வளவு கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை மூடிக்கொண்டினு அந்த ஆனாரப்பட்ட வள்ளலார் பெருமன் சொன்னாரண்டா அவ்வளோ அசிங்கம் இல்லை. பாருங்க இவ்வளோ சிரமப்படுறாங்க இவ்வளோ. உங்களுக்கு அடுத்த செகண்ட் when you drop dead you don't know what is going to happen. இப்போ தயவு செய்து இது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். இது இப்போ இங்கே இந்த இடத்துல நீ ஃப்ரீயாக தான் இருக்கிறாய். அலை தண்ணியாக மாற வேண்டிய உதாரணம் சொல்லுங்க அலை தேங்க்யூ. அவர் சரியாக சொன்னார். அலை தண்ணியாக வேண்டிய அவசியம் இல்லை, அது தண்ணியாகவே இருக்கிறது. அப்போ நீ ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அறிந்து ஜஸ்ட் அதுதான் விஷயம். இதில் பெரிய விஷயம் தவறு எங்கே இருக்கேன்டா உண்டு அறிவில்லை. எங்கே திருத்தணும், பிள்ளையார் போய் தேங்காய் உடைச்சி விரதம் பிடிச்சி அதெல்லாம் செய். அதெல்லாம் எதுக்குண்டா சித்த சுத்தி யோகின கர்ம குருவந்தி சங்கந்தி ஆத்மசுத்தி. இது நான் தேவராஜ் சொன்னேன். ஏன்னா அவர் இப்போ தான் வந்தார், நிறைய சரக்கு இருக்குது. அவள் இவ்வளோ முழுதும் செய்யணும் செய்து அந்த என்ன சித்த சுத்தி வராமல் இது ஒன்றுமே விளங்காது. ஆனால் இப்போ ரெண்டையும் செய்யுங்க. சித்த சுத்திக்கு நான் இன்டெக்ரல் யோகா பற்றி சொல்லி கொண்டு வந்தேன். பக்தி யோகா அழுங்கோ இல்லை நான் சொல்கிறேன். நான் அழுத மாதிரி என்ன போதில் மகான்கள் அழுதுருக்காங்க. போகிறவங்க அம்மான்னு ஒன்றும் தெரியாதா வழிகாட்டம்மா வேறு என்ன வழிதான் இருக்கு இல்லை. பக்தி அழுதால் உன்னை பெறலாம் அழுவாங்களா கூப்பிடுங்க பெருமா என்னால் ஒன்று முடியாது நீ இருக்க என்ன காப்பா. பக்தி யோகா கர்ம யோகா நான் சொன்ன மாதிரி என்ன பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவியே பிரம்மாக்னோ அத்தனையும் நீதான். முருகார்ப்பணம் சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் ஹனுமானார்ப்பணம் சொல்லக்குள்ள இது அறி. செய்பவரும் அவர் செய்யப்போரும் அவர் செய்யப்படுவதும் அவர். அறிவால பார்த்துக்கும். இப்போ அலையை திரும்ப எடுத்தீங்கன்னா அது செய்கிற அத்தனையும் தண்ணி. அப்படி நீயும் இங்கே நீயும் சைத்தன்யம் நீயும் அந்த பரம்பொருளே தான், சந்தேகமே வேண்டாம். அப்போ நீ என்ன இந்த அறிவை விடாத, இந்த அறிவை குட்டிக்கொண்டே போகணும். தீட்டுங்கோ இல்லை அதான் சொல்கிறேன். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அந்த ஜபம் செய்யுங்கோ, அது மறக்காமல் எழுதுங்கோ. நான் நிறைய எழுதுகிறேன் மகேஸ்வர ஐயா இல்லை எழுதுங்க. இப்போ நான் இங்கே பாருங்க என்ன காலையில் என்ன பிக்க வந்தேன்னா நிற்கிது ஜப்பம் கிட்டத்தட்ட அரை மணி தேக்கிட்ட எடுக்கும். அந்த நேரம் பெருமாண்ட பஜனை போட்டுக்கொண்டு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே எழுதிட்டு நான் வச்சுக்கொள்கிறேன். அவர் பெருமாண்ட திருநாமம் தான் நமக்கு சப்போர்ட். சரி செய்யுங்க அப்படி. ஸோ ஆகவே பால் இஸ் இன் யுவர் கோர்ட். உன்னால் முடியும். நீங்கள் கண்ணை முடியுங்கோ போதும், பட்டதெல்லாம் போதும், அடித்தது போதும், அணைத்திட வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றே. இந்த சொருவம் ஒரு நாள் சொன்னார், அடித்தது போதும் சாமி அப்படி சொன்னார். ரியல் கண் கலங்கிட்டு அழுதுதான் சொன்னான். இந்த போடு அடித்தது போதும் அணைத்திட வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் என்று அழுவோ சொல்லுங்க. அப்பா சில விஷயங்களை உனக்கு இதயத்திலேருந்து உணர்ச்சி வசம் வராட்டி ரிப்பீட் பண்ணி கொண்டு இருந்தால் உணர்ச்சியில் வரும். சத்தியம் இல்லையோ உன்னால் ஒன்றும் முடியாது. ஸோ அதுதான் பெரிய இந்த ரெப்படிஷன் ஏன் சொன்னேன்டா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகிறது ஏன் சொல்கிறேன்டா நீ இது சத்தியம் ஆனால் உணர்வில் வரல எனக்கு இல்லை ரிப்பீட் பண்ணு இல்லை அது வரும். அந்த இப்போ நீங்கள் தாமசமாக இருக்கிறாய் ராஜ்யம் போய் ஒரு நேரத்தில் சாத்தியம் வரக்குள்ள இந்த இதயத்தை தோடும். அப்போ சொல்லிக்கொண்டே இரு. தமசம் ராஜசம்
சாத்தியம் எப்போ வருது அந்த நேரத்தில் நீ இந்த ரிப்பீட் பண்ணி கொண்டு இருந்தேன்டா இதே தொடும். அப்போ எம்பெருமான் ததாஸ்து அதான் சொன்னேன். அற்புதமாக இருக்குது. அவள் எப்பொழுதும் ததாஸ்துன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிற. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனம்மா கேட்டு ஒரு நாள் பெருமாள் சாதாரண தாய் தப்பனேன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பரம்பொருள் இல்லையா ததாஸ்து கட்டாயம். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் இது உண்டு தான் இந்த மனித வாழ்க்கையில் ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள். இது என்ன இங்கே சென்ஸ் என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் மற்ற மிருகங்களும் பறவைகளும் அதுக்கு அந்த உடம்பு கொடுத்துரு. என்ன மாதிரி தூக்க மாட்டான் கரடி அப்புறம் தோணுனா தூங்கிக்கொண்டு எனக்கு பொம்பளை வேணுமெண்டா கடாமாடா போ. ஏன் இந்த மனித பிறகு கொடுக்கப்படவில்லை. இது ஒரே ஒரு கடமை. இடத்துல வருது இறைவன் எல்லா உயிர்களையும் படைச்சாராம். ஒரு திருப்தி இல்லை சம்திங். கடைசியாக மனிதனை படைச்சோடனே வா 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 பெரிய சந்தோஷம் வரும். அதே நேரத்தில் இந்த மற்ற தெய்வங்கள் சூரியன் சந்திரன் அக்னி அவங்களெல்லாம் வந்து நாங்களும் இந்த உடம்புல இப்போ கண்ணில் அக்னி என்ன அஸ்வினி குமார் காதில் உள்ள அருந்து உடம்புல வந்து இருக்கிறாங்களா. அப்போ அவ்வளவு புனிதமானது முக்கியமானது இந்த மனித உடல். அதில் இன்னொன்று இந்த மனித உடலில் மட்டும்தான் நீ சிந்திக்க முடியும். சரி தவறு விவேக வைராக்கியம் வேறு ஒரு உயிரிலையும் வர முடியாது. அப்போ அந்த இதை நீ பயன்படுத்தப்பா இல்லை மற்றபடி எஸ் அது எல்லா மிருகங்கள் மதிப்பு தான் இருக்குது. மனித மட்டும் தான் இருக்கேன் அவன் அங்கே வாழ்த்து வைக்கப்பட்டிருக்கு. வெரி பியூட்டிஃபுல். ஸோ இது வேண்டுகோள் என்னென்னா ஸ்ரத்தஸ்வ தாத்த ஸ்ரத்தஸ் தயவுசெய்து நம்பு. இது அவ்வளவும் சத்தியம். சத்தியம் வதாமி இந்த பிரியமாக எல்லாம் வருது. நான் சத்தியம் சொல்கிறேன் என்று சொல்லியும் இந்த இடத்துலான் இல்லை நீங்களாம் சிஷ்யரை மாறுங்க. அதான் என்னது ஒபீடியன்ஸ் குரு வித்தவுட் கொஸ்டினிங். இது அவ்வளவும் சத்தியம். ஆனால் நீ அதை அப்படி ஏற்றுக்கொள்ளலையே இல்லை நீ சிஷ்யன் அவ்வளோ. ஆனால் நாங்கள் அதில் இல்லை உண்மையில் அந்த இடத்துல இல்லை என்னது பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் கிடையாது. ஸோ தலைவட்டி போடுங்க அப்படின்னா உன்ற ஐடியா முழுக்க க்ளீன் பண்ணி சரி சார் அதில் ஏதாவது நன்மை இருந்திருந்தால் இந்த சத்தம் வைக்க வேண்டிய அவசியமே முடியுமா இல்லை. அவ்வளோ யூஸ்லெஸ். இப்போ அடுத்த பிறவி கொண்டு வரப்படும் நரகத்திலேயோ சோர்க்கு எந்த உடம்பு வரும் யாரே தெரியும். பெருமாண்ட திருவருளால் நீங்கள் எல்லாம் இல்லை இதயமெல்லாம் கொண்டு சொன்ன சத்தியம் இல்லை அந்த குருநார் திருவருளாலையும் அம்மையப்பாட திருவருளாலையும் அந்த சுதந்திரம் இல்லை கிடைத்தது. அதில் ஆனந்தம் சொன்ன அத்தனையும் என்னது சந்ததமும் இளமையுடன் இருக்கலாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் சர்வ துக்க நிவிருத்தி ஒரு துக்கம் இருக்காது நித்திய திருப்தி பரமானந்த பிராப்தி. இந்த ஆரையும் எழுதி வச்சு இதை பார்த்து கொண்டே இருங்க ரிப்பீட் பண்ணுங்க. இந்த சாத்தியம் வர நேரம் நீ அசைய மாட்டேன் விட மாட்டேன். நம பார்வதி பதி ஹர ஹர மகாதேவ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சரி பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. இதில் கேள்வி எழுதுறா சொற்கள்